வணக்கம் நண்பர்களே, சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை ஜங்ஷன் டு மூகாம்பிகா ரோடு, கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இது வந்து கொங்கன் ரயில்வே அந்த செக்ஷனில் போகணும். அந்த ட்ரெயினில் அதுக்கு மதுரையிலேருந்து போகணும்னு சொன்னால் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ட்ரெயின் தான். 22630 தாதர் எக்ஸ்பிரஸ், 22630 தாதர் எக்ஸ்பிரஸ்ஸு 9:40 காலையில் 9:40 மதுரையிலேருந்து கிளம்புச்சு அப்படின்னா அடுத்த நாள் 30, அது அடுத்த நாள்னா மொத்தம் 14 மணி நேரம் ட்ராவல் ட்ரெயின். அன்றைக்கி நைட்டுன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி காலையில் 9:40 மதுரையில் கிளம்புனோம்னாக்கா அன்றைக்கி நைட்டு அது 12:32, நைட் பாதி நேரம் 12:32. அடுத்த நாள் கணக்கு வரும் இல்லையா, அதனால தான் அடுத்த நாள் போட்டிருக்காங்க. மதுரை டு மூகாம்பிகா ரோடு, அந்த ஸ்டேஷன் பேர் வந்து மூகாம்பிகா ரோடு. மூகாம்பிகா ரோடு, அந்த மூகாம்பிகா ரோடுக்கு வந்து கோடு வந்து PYNR. மூகாம்பிகா ரோடுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கோடு வந்து PYNR. அந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ மதுரைக்கு வந்து MDன்னு சொன்னதுனால மூகாம்பிகா ரோடுக்கு PYNR. மொத்தம் மதுரையிலேருந்து மூகாம்பிகா ரோடுக்கு வந்து 886 கிலோமீட்டர். ட்ராவல் டியூரேஷன் வந்து 14 மணி 52 நிமிஷம், அப்ராக்சிமேட்லி 15 மணி நேரம் வச்சுங்களேன். இங்கே மதுரையிலேருந்து மூகாம்பிகா ரோடு போனோம்னாக்கும் 15 மணி நேரத்தில் போயிடலாம். என்ன ரூட்டில் போகுது அப்படின்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இந்த மும்பை தாதர் எக்ஸ்பிரஸ், இதுக்கு பேர் திருநெல்வேலி மும்பை தாதர் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 22630 ட்ரெயின். திருநெல்வேலியில் வந்து கிளம்புது 7:20, காலையில் 7:20 கிளம்புது. கோவில்பட்டி 8:40, விபிடி 8:55, அதாவது விபிடி 8:53 இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து கிளம்புற டைம். மதுரை வந்து 9:40 கிளம்புது. திண்டுக்கல் வந்து 10:50, கரூர் வந்து 12:10, ஈரோடு வந்து 12:30, திருப்பூர் வந்து 14 மணி, கோயம்புத்தூர் 15 மணி, பாலக்காடு 16:10, சோரனூர் வந்து 17:05, கோழிக்கோடு 18:25, கண்ணூர் 19:20, காசார்காடு 20:50, மேங்களூர் ஜங்ஷன் 22 மணினா நைட்டு 10 மணி, உடுப்பி 23:38, பைந்தூர் மூகாம்பிகா ரோடு BYNR நைட்டு வந்து 12:32 வந்துடும். நைட்டு 12:32 வந்துடும். அடுத்த ஸ்டேஷன் கண்ணவூர், அங்கே இறங்கியுமே நீங்கள் போகலாம். நார்மலாக வந்து பைனூர் மூகாம்பிகா ரோடில் இறங்கி போகணும். இதுதான் வந்து ரூட்டு. அந்த ட்ரெயின் ஒரே ஒரு ட்ரெயின் போகிற, மதுரையிலேருந்து போகக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் திருநெல்வேலி மும்பை தாதர் எக்ஸ்பிரஸ் வந்து 22630 வாரத்தில் ஒரே நாள் தான் போகுது. வாரத்தில் ஒரே நாள் புதன்கிழமை, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 9:40 மதுரையில் கிளம்பி அன்னைக்கு நைட்டு 12:32 மூகாம்பிகா ரோடு வந்துவிடும். ஸோ இதுதான் மூகாம்பிகா ரோடு. இங்கே வந்து ட்ரெயின் நிற்கும். மூகாம்பிகா ரோடு இதில் தான் நம்ம போகணும். மூகாம்பிகா கோயிலுக்கு இதுதான் கொல்லூர் மூகாம்பிகா கோயில். மொத்தம் இது எவ்வளோனா 29.6 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டாக 30 கிலோமீட்டர் நீங்கள் பை பஸ் வேறு ஆட்டோ இல்லைனா போகணும். இதுவங்களை 29.6 கிலோமீட்டர், 42 காரில் போனால் 42 நிமிஷம். இதான் மூகாம்பிகா கோயில், கொல்லூர் மூகாம்பிகா. பாருங்களேன், கொல்லூர் மூகாம்பிகா இந்த பாருங்க வர. இதுதான் கொல்லூர். இதுதான் கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு போகணும். கொல்லூர் ட்ரைபல், கொல்லூர் இது நிறையா போட்டிருக்காங்க. இதான் மூகாம்பிகா கோயில் எங்கே இருக்குது.
இங்கே பாருங்களேன், இதே வந்து கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகா டெம்பிள் பார்த்தீங்களா, இதுவே கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். இந்த இடம் தான் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். நம்ம மூகாம்பிகா ரோட்லேருந்து 29.6 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதே அந்த மூகாம்பியோட டெம்பிளோட அங்கங்கே பக்கத்தில் உள்ள என்னென்னலாம் இருக்குது பாருங்க, எல்லாமே ஹோட்டலு, வீடு எல்லாமே இருக்குது. காலேஜ் இருக்குது, ஸ்ரீ மூகாம்பிகா டெம்பிள் ஹை ஸ்கூலு, மூகாம்பிகா டெம்பிள் இண்டிபெண்ட் ப்ரீ யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து மூகாம்பிகா கோயில். மூகாம்பிகா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பை ரோடு போகணும். காரில் போகிறீங்க அப்படின்னா 425 கிலோமீட்டர் ஃப்ரம் பெங்களூர் போய் நீங்கள் 6 to 7 hours ட்ராவல் பண்ணிங்கன்னா டு கொல்லூர் மூகாம்பிகா கோயில் போயிடும், கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளுக்கு போயிடும். பை ட்ரெயின் போனீங்கன்னாக்கா ரூட் 1 பெங்களூர் டு உடுப்பி 10 hours ட்ராவல். அப்புறம் 75 கிலோமீட்டர் ஃப்ரம் உடுப்பி டு உடுப்பி கிருஷ்ணன் டெம்பிள். அங்கேருந்து கொல்லூர் போகணும் 2 hours ஜேர்னி. அந்த உடுப்பி போயிட்டு அங்கே கிருஷ்ணன் கோயில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்லலாம், கொல்லூர் போயிடலாம். பை ட்ரெயின் ரூட் வந்து ரெண்டாவது பெங்களூர் டு சஹாரா ஜம்பாக்கரு. பெங்களூர் போயிட்டிங்களா, சஹாரா ஜம்பாக்கரு ட்ரெயின் 7 hours ட்ராவல். அப்புறம் 70 கிலோமீட்டர் ஃப்ரம் சஹாரா ஜம்பாக்கரு டு கொல்லூர் 2 hours போகணும். அப்போ அதுக்கடுத்து இன்னொரு ட்ரெயின் நம்ம பார்த்தோம்னா மதுரையிலேருந்து போகிற ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா, 22630. அது வந்து மூகாம்பிகா ரோடு போயிட்டு அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் கோயிலுக்கு போகணும், அது ஒன்று. அப்படின்னா பஸ்ஸில் போகலாம். 425 கிலோமீட்டர் புறம் பெங்களூர் டு கொல்லூர் பஸ் இருக்கான். அதே மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் பிளேஸும் பார்க்கலாமா. ஆல்சோ விசிட் 2 of our பெஸ்ட் சீனரிக் ஸ்பாட்ஸ் நியர் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் பக்கத்தில் 2 இருக்குது. ஜோக் ஃபால்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் ஃப்ரம் கொல்லூர் டெம்பிள் டவுன், 3 hours பஸ் ஜர்னி. அங்கே கொல்லூர் டெம்பிள்லேருந்து 3 மணி நேரம் போனீங்கன்னாக்க ஜோக் ஃபால்ஸ் பார்த்துடலாம், அது ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ். அப்புறம் மாராவந்தே பீச் ஃப்ரம் கொல்லூர்லேருந்து அந்த பீச்சுக்கு ஒரு மரவந்தே பீச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக நிறைய நியூஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மூகாம்பிகா கோயிலை பற்றி. ஸோ நன்றாக போயிட்டு கோயில் சாமி கும்பிடுவாங்க, எங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிடுவாங்க. மதுரையிலேருந்து மூகாம்பிகா கோயிலுக்கு போகிற டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா, ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 485 ரூபா, 3A வந்து 1270 ரூபா, 2A வந்து 1795 ரூபா, 3E வந்து 1180 ரூபா. இதுதான் வந்து மூகாம்பிகா கோயிலுக்கு ட்ரெயினோட டிக்கெட். மதுரையிலேருந்து போகிறது டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மதுரையிலேருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 9:40க்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மூகாம்பிகா ரோட்டில் வந்து இறங்கணும். காலையில் 9:40க்கு மதுரையில் கிளம்பி நைட்டு 12:32க்கு மூகாம்பிகா ரோடு போயிடும். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் இருக்குது. நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.